ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவரையிலும் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தை பார்த்துள்ளோம். முதல் பாதம் அயோக விவச்சேத பாதம். அயோக விவச்சேதம் பாதத்தில் என்ன பண்ணப்பட்டது? உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது சித்தை காட்டிலும் அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டது. பரமாத்மா என்று ஒருத்தன் இருக்கான். ஆத்மாவை காட்டிலும் ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன், அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு ஸ்தாபித்தார். இதற்கு பிறகு திரிபாதி என்று 3 பாதங்களினுடைய கூட்டம். ஒவ்வொரு அத்தியாயத்துல 4 பாதங்கள் இருக்கும் என்று பார்த்தோம் இல்லையா? முதல் பாதமானது அயோக விவச்சேதம். அடுத்த இந்த 3 பாதங்கள் சேர்த்து திரிபாதி என்று சொல்லப்படுற இந்த 3 பாதங்களையும் சேர்த்து என்ன சொல்லுவார்கள் என்றால் அந்நிய யோக விவச்சேத பாதகா அப்படின்னு சொல்லுவார்கள். பாதாகான்னு சொல்லுவார்கள். அதாவது இந்த 3 பாதங்கள்ல அந்நிய யோக விவச்சேதம் பண்ணப்படுறது. அதாவது உபநிஷத்துல சில கட்டத்துல ஒரு கால் இங்க ஜீவாத்மா தான் சொல்லப்படுறானோ, ஒரு கால் இங்க பிரகிருதி பிரதானம் தான் சொல்லப்படுறதோ என்று சந்தேகம் வர அந்நிய யோக விவச்சேதம் கிடையாது, அது சொல்லப்படல, இந்த இடத்துலயும் பரமாத்மா தான் சொல்லப்படுறான் அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுக்காக தான் இந்த திரிபாதி, இந்த 3 பாதங்கள் 2, 3, 4 முதல் அத்தியாயத்தினுடைய 2, 3, 4 பாதங்கள். இந்த அந்நியோக விவச்சேத பாதத்துல எதுக்காக இந்த மாதிரி ஸ்தாபிக்கணும்? அந்தந்த வேதாந்த பாகங்கள்ல இல்ல இங்க பிரதானமும் சொல்லப்படல, இங்கேயும் பரமாத்மா தான் சொல்லப்படுறான், ஜீவாத்மா சொல்லப்படல, பரமாத்மா தான் சொல்லப்படுறான் அப்படின்னு ஏன் வேதவியாசர் ஸ்தாபிக்க பார்க்கிறார் என்றால், அந்தந்த கட்டத்துல ஒரு விசேஷமான குணம், கல்யாண குணம் ஒண்ணு தெரிய வரும் இல்லையா? அது ஒரு கால் ஜீவாத்மாவுக்கு தானா அப்படின்னு சந்தேகம் வர, இல்ல அதுவும் கூட பரமாத்மாவுக்கு தான் அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுலதான் இங்க வேதவியாசருக்கு நோக்கம். ஆக இந்த அந்நியோக விவச்சேதம் அப்படின்ற இந்த 3 பாதங்கள் எதற்காக இருக்கு? எந்தெந்த வேதாந்த கட்டங்கள்ல ஜீவாத்மா சொல்லப்படுறானோ, பிரகிருதி பிரதானம் சொல்லப்படுறதோ அப்படின்னு சந்தேகம் வர, அங்கேயும் கூட பரமாத்மா தான் சொல்லப்படுறான் அப்படின்ற ஸ்தாபிக்கிறதுனால அந்தந்த கட்டத்துல சொல்லப்படுற கல்யாண குணமும் அதுவும் பகவானுக்கு தான், பரமாத்மாவுக்கு தான் என்று, பகவானுக்கு தான் அகிலேய பிரத்யேக கல்யாணிக்க தான அப்படின்னு திருநாமம் இருக்கு இல்லையா? ஆகையினால எல்லா கல்யாண குணங்களுக்கும் பகவான் இருப்பிடம் அப்படின்னு காட்டுறதுல இங்க வேதவியாசருக்கு நோக்கு இருக்கு. இந்த திருப்பாதியை பத்தி முன்பே நம்ம வேற ஒரு இது பார்த்திருக்கோம், விபாகம் பார்த்திருக்கோம், அதாவது கிளாசிபிகேஷன் பார்த்திருக்கோம். எப்படி பார்த்திருக்கோம் அப்படின்னா, அஸ்பஷ்டதர, அஸ்பஷ்ட, ஸ்பஷ்ட, ஸ்பஷ்டதர லிங்ககங்களாக இந்த 4 பாதங்கள் இருக்கும். முதல் பாதம் அயோக விவச்சேத பாதம் இருக்கு இல்லையா? அதுல அஸ்பஷ்டதர, அதாவது இங்க ஜீவாத்மாவோ பிரதானமோ சொல்லப்படுறது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு பாதம் தான் முதல் பாதம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த அந்நியோக விவச்சேத பாதங்கள்ல அஸ்பஷ்ட, ஸ்பஷ்ட, ஸ்பஷ்டதர அப்படின்னு லிங்கங்கள் இருக்கும். லிங்கங்கள்னா அடையாளங்கள், சின்னங்கள். சில வாக்கியங்களை பார்த்தா ஒரு கால் இது ஜீவாத்மாவை சொல்றதோ அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப அஸ்பஷ்டமா இருந்தாலுமே கூட ஒரு கால் இடம் கொடுக்கும், ஜீவாத்மாவை சொல்றதுக்கு இல்லாட்டி பிரதானத்தை சொல்றதுக்கு இடம் கொடுக்கும். இது அப்படிப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் இந்த 2வது பாதத்துல, முதல் அத்தியாயத்தினுடைய 2வது பாதத்துல விசாரிக்கப்படும். அதற்கு பிறகு 3வது பாதத்துல ஸ்பஷ்ட, சில வாக்கியங்கள்லாம் பார்த்தா ஸ்பஷ்டமாவே தெரியும் இங்க பிரதானம் தான் சொல்லப்படுறது, ஜீவாத்மா தான் சொல்லப்படுறது அப்படின்னு. அப்படிப்பட்ட வாக்கியங்கள் விசாரிச்சு அங்கும் கூட பரமாத்மா தான் சொல்லப்படுறான் அப்படின்னு 3வது பாதத்துல ஸ்தாபிப்பார். அதுக்கப்புறம் 4வது பாதத்துல ஸ்பஷ்ட தரமாக இருக்கும், மிகவும் நன்றாக விளங்கும், முடிவே பண்ணிடலாம் இங்க ஜீவாத்மா தான் சொல்லப்படுறான், பிரதானம் தான் சொல்லப்படுறது அப்படின்னு முடிவே பண்ணிடலாம். அப்படி இருக்கக்கூடிய வாக்கியங்களை எடுத்து அங்கு விசாரம் செய்து என்ன நிர்ணயம் பண்ணுவார் வேதவியாசர்? இங்கும் கூட பரமாத்மா தான் சொல்லப்படுறான் என்று நிர்ணயம் பண்ணுவார் என்று. இதுதான் இந்த 2, 3, 4ல அஸ்பஷ்ட, அப்புறம் ஸ்பஷ்ட, அப்புறம் ஸ்பஷ்டதர என்று லிங்கங்கள், சின்னங்கள், அடையாளங்கள் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 2வது பாதம் இல்லையா? இங்க அஸ்பஷ்டமான லிங்கங்கள் இருக்கும். ரொம்ப ஸ்பஷ்டமாலாம் தெரியாது ஜீவாத்மாவோ பிரதானமோ சொல்லப்படுறது அப்படின்னு. ஆனா ஒரு காலத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு கொஞ்சம் அஸ்பஷ்டமாக ஒரு அடையாளமானது காணப்படும். சரி, இந்த பாதத்துல 6 அதிகரணங்கள் இருக்கு. அதுல முதல் அதிகரணம் சர்வ பிரசித்த அதிகரணம் அப்படின்னு.
இந்த அதிகரணத்துக்கு உண்டான விஷய வாக்கியம் என்னன்னா சாந்தோகிய உபனிஷத்துல இருக்கக்கூடியது. சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலாநிதி சாந்த உபாசீதா அப்படின்னு இருக்கு. சர்வம் கல்விதம் பிரம்மா, இந்த மொத்த ஜகத்தும் பிரம்மம் தானே. ஏன்? ஏன்னா தஜ்ஜலான், அந்த பிரம்மத்தில் இருந்துதான் பிறந்தது, அந்த பிரம்மத்தால் தான் ரட்சிக்கப்படுறது, அந்த பிரம்மத்திலிருந்துதான் அது பிரம்மத்தை தான் லயமடையும், பிரம்மத்தில் தான் லயமடையும். ஆகையினால இந்த மொத்த உலகமும் பிரம்மம் தானே அப்படின்னு இந்த வாக்கியம் இருக்கு. இதுல இப்ப என்ன விசாரம்னா, மொத்த உலகமும் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா? அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிரம்மம் என்னது? பிரம்மம் அப்படின்ற சொல்லால சொல்லப்படுறது இங்க ஜீவாத்மாவா இல்லாட்டி பரமாத்மாவா அப்படின்றதான் விசாரம். பூர்வபக்ஷம் என்ன அப்படின்னா, இங்க ஜீவாத்மா தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறான். எப்படி பிரம்மம்ன்ற சொல்லி ஜீவாத்மாவை குறிக்குமா அப்படின்னா, சில இடத்துல ஜீவாத்மா கூட பிரம்மம் அப்படின்ற சொல்லால குறிக்கப்படுறான். ஆனா பிரம்மம் அப்படின்றது என்ன அந்த சொல் காட்டும் அப்படின்னா, பெரிய தத்துவம் அப்படின்றது காட்டும். பிரம்மம்ன்ற சொல்லு வேதத்தையும் குறிக்கும். பிரம்மன்ற சொல்லு பிரதானம் பிரகிருதியும் அங்கங்க குறிக்கும். அதே போல பிரம்மன்ற சொல்லு பரமாத்மாவையும் குறிக்கும், ஜீவாத்மாவையும் குறிக்கும். அநேகமா பிரம்மம்ன்ற சொல்லு பரமாத்மாவை தான் குறிக்கும். ஆனாலும் மற்ற இடங்கள்ல பிரகிருதியோ ஜீவாத்மாவையோ வேதத்தையோ குறிக்கிறதுக்கு அதை நம்ம காண்கிறோம். ஆகினாலதான் சந்தேகம். இப்ப பிரம்மம்ன்ற சொல்லால எது சொல்லப்படுறது? ஜீவாத்மா தான் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். ஏன் சொல்றான் அப்படின்னா, இந்த வாக்கியம் எப்படி இருக்கு? எல்லாமே பிரம்மம் தானே, மொத்த உலகமும் பிரம்மம் தானே அப்படின்னு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தன்மையானது ஜீவாத்மாவுக்கு தானே சேரும். ஏன்னா ஜீவாத்மா தான் என்ன பண்றான் அப்படின்னா, பல பிறவிகள்ல எல்லா உலகமாக ஆகிறதுக்கு அவனுக்கு தான் தகுதி இருக்கு. ஒரு ஜென்மத்துல மனிதனாக இருக்கான், சரி மனிதன் அப்படின்னு சொல்லலாம் அவனை. அடுத்த ஜென்மத்துல தேவனாக இருக்கான், அடுத்த ஜென்மத்துல ஸ்தாவரமாக இருக்கான், அடுத்த ஜென்மத்துல கல்லோ கட்டையோ அதுக்குள்ள கூட ஆத்மா இருக்கு இல்லையா? ஆக இப்படி எல்லா விதத்திலையும் அவன் மாறுகிறதுனால, உடம்பு அவனுக்கு மாறுகிறதுனால அவன் தான் இந்த உலகமே அப்படின்னு சொல்றதுல தட்டில்ல தடை இல்லையே. ஆகையினால இந்த ஜீவாத்மா தான் இங்க சொல்லப்படுறான். பிரம்மம் அப்படின்ற சொல்லால பரமாத்மா சொல்லப்படுறான் அப்படின்னு எடுத்துக்க முடியாது இங்க. ஏன் அப்படின்னா, பரமாத்மாவும் எப்படிப்பட்டவன்? அவன் எல்லாத்த காட்டிலும் வேறுபட்டவன். அப்படி இருக்கிறவன் போயிட்டு இவன் தான் கல்லு, இவன் தான் கட்டை, இவன் தான் மனிதன், இவன் தான் ஸ்தாவரம், இவன் தான் தேவன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆகையினால இங்க பிரம்மம் அப்படின்றது ஜீவாத்மா தான். ஏன்? எல்லா உலகமும் பிரம்மம் தானே அப்படின்னு வாக்கியம் இருக்கு இல்லையா? இப்போ பிரம்மம் அப்படின்றத ஜீவாத்மான்னு எடுத்துட்டோம்னாதான் அப்போ இந்த வாக்கியத்துக்கே அர்த்தம் மட்டும். ஏன்னா ஜீவாத்மா தான் பல பிறவிகள்ல எல்லா உலகமுமாக ஆகிறதுக்கு அவனுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதே போல தஜ்ஜலான் அப்படின்னு வந்தது. இந்த தஜ்ஜலான் அப்படின்றது அநேகமா நம்ம சாஸ்திர கிரந்தங்கள்ல, நம்ம சம்பிரதாய கிரந்தங்கள்லயே நிறைய அருளிச்செயல் வியாக்கியானங்கள்லயே நிறைய ஆச்சாரியால அதை எடுப்பா. தஜ்ஜலான் அப்படின்னு. தஜ்ஜலான் அப்படின்னா அதனிடமிருந்து பிறந்தது, அதே போல அதில் அடையக்கூடியது, அதே போல அதனால் காக்கப்படுகின்றது, அதனால ஜீவிக்கின்ற அப்படின்னு அர்த்தம் இந்த தஜ்ஜலான் அப்படின்ற சொல்லுக்கு. இது ஜீவாத்மாவுக்கும் பொருந்தும். ஏன்னா இந்த உலகமானது ஜீவாத்மாவால தான் படைக்கப்படுறது, ஜீவாத்மாவால தான் லயத்தை அடையிறது, ஜீவாத்மாவால தான் ஜீவனத்தை அடையிறது, அதாவது ரட்சிக்கப்படுறது அப்படின்னு சொல்லலாம். எப்படி என்றால் ஜீவாத்மாவுடைய கர்மத்தினாலதான் உலகத்துக்கே படைப்புன்னு ஏற்படுறது. அப்போ ஜீவாத்மாவுடைய கர்மம் கழிந்து போறதுனாலதான் லயம்னு ஏற்படுறது. அதே போல ஜீவாத்மாவுடைய கர்மம் இருக்கிறதுனால உலகமே ஓடிக்கொண்டு இருக்கின்றது. ஆகையினால ஜீவாத்மாவாலதான் இந்த உலகமே அப்படின்னு சொல்றதுல தட்டு கிடையாது, ஜீவாத்மா தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்றதுலயும் தட்டு கிடையாது என்று இந்த வாக்கியத்துக்கு அப்ப என்ன பொருள் அப்படின்னா, எல்லா உலகமும் பிரம்மம் தானே அப்படின்ற இந்த இடத்துல பிரம்மம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா ஜீவாத்மா தான் அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ, அதுல சித்தாந்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி கிடையாது, இந்த வாக்கியத்துல பிரம்மம் அப்படின்ற சொல்லுக்கு பரமாத்மா தான் அர்த்தம். ஏன்னா எல்லா உலகம் இந்த பிரம்மம் தானே அப்படின்னு மட்டும் சொல்லிவிடல. ஏன் எல்லா உலகமும் பிரம்மம் தான் அப்படின்னு சொல்றது அப்படின்னா, அதிலிருந்து படைக்கப்பட்டு அதனால் காக்கப்பட்டு அதில் அடைகின்றபடியினால எல்லா உலகமும் பிரம்மம் தானே அப்படின்னு சொல்றது. அப்ப ஏற்கவே இந்த உலகத்துக்கு காரண பொருளாக ஒண்ணு இருக்கு, இந்த பிரம்மம் தான் உலகத்துக்கு காரணம், ஆகையினால பிரம்மம் தான் உலகம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா இந்த வாக்கியத்திலிருந்து. உடனே சட்டு நமக்கு என்ன தோன்றது அப்படின்னா, ஏற்கவே இந்த உபனிஷத்து கட்டங்கள்ல பல கட்டங்கள்ல பிரசித்தமாக லோகத்துக்கு காரணமாக எது சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நம்மளுடைய மனசுக்கு சட்டுன்னு வரும். அதாவது இதுவும் கிட்டத்தட்ட அந்த ஆகாஷ அதிகரணத்தை போலதான். அங்க என்ன ஆயிடுத்து, ஆகாசத்திலிருந்து தானே உலகம்
படைக்கப்பட்டது ஆகாசம்தானே அப்படின்னு தானே அப்படின்ற சொல்லி இருந்தது இல்லையா? அதே போலதான் இங்கேயும் கலு அப்படின்னு ஒரு பிரசித்தி. கலுன்னா தானே அப்படின்ற அர்த்தத்துல இந்த உலகம் எல்லாம் இந்த பிரம்மம் தானே படைக்கின்றது, ஆகையினால் பிரம்மம் தான் இந்த உலகம் மொத்தம் என்று சொல்ல தட்டில்லையே அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அப்ப இந்த உலகம் எல்லாம் பிரம்மம் தானே படைக்கின்றது, இந்த தானே அப்படின்னு சொல்றதுனால சட்டுன்னு நமக்கு ஏற்கவே படிச்ச ஒரு விஷயம்தான் நம்ம மனசுக்கு வரும். நம்ம ஏற்கவே உபனிஷத் மற்ற இடங்கள்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, பிரம்மம் அதாவது பரமாத்மா தான் உலகத்தை எல்லாம் படைக்கிறான். சத்வித்யா இது நம்ம ஈக்ஷத அதிகரணத்துல பார்த்தோம் இல்லையா? அப்படி அதே போல ஆனந்தமய அதிகரணம், இது போல பல அதிகரணங்கள்லாம் இருக்கு, பல வேத வாக்கியங்கள்லாம் இருக்கு. எல்லாமே தெளிவா என்ன சொல்றது அப்படின்னா, பரமாத்மா தான் உலகத்தை படைக்கின்றான் அப்படின்னு. அப்போ இங்கேயும் கூட பிரம்மம் தானே உலகத்தை படைக்கிறது, ஆகையினால பிரம்மம் தான் உலகம் அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. பிரம்மம் தானே உலகத்தை படைக்கின்றது அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு ஏற்கவே நம்ம வாசிச்ச கட்டங்கள், அந்த இடங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஏற்கனவே என்ன வாசிச்சிருக்கோம், நம்ம பரமாத்மா ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மா தான் உலகத்தை படைக்கிறான் அப்படின்னு நம்ம மனசுல ஏற்கனவே ஏத்தி வச்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த தானே அப்படின்ற சொல்ல பிரயோகம் பண்ணின உடனேயே நம்ம முன்னாடி வாசிச்சதுதான் ஞாபகமே வருமே ஒழிய புதுசா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்க போறது கிடையாது இந்த தானே அப்படின்ற சொல் பிரயோகம் பண்றதுனால. இப்ப முன்னாடி என்ன வாசிச்சிருக்கோம், பரமாத்மா தான் உலகத்தை படைக்கிறான் அப்படின்றத வாசிச்சிருக்கோம். ஆகையால இந்த பரமாத்மா தான் இங்க மனசுக்கு நமக்கு எட்டுவான், இங்க பரமாத்மா தான் மனசுல நிற்பான். அந்த பரமாத்மா, அந்த பிரம்மம் இருக்கு இல்லையா, அதுதான் எல்லா உலகமும் அப்படின்னு மேற்கொண்டு இந்த சாந்தோகிய உபநிஷத் இந்த வாக்கியம் சொல்றது. அங்கதான் பூர்வபக்ஷிக்கு சந்தேகம் வந்தது. அவன் என்ன சொன்னான், சரி அந்த பரமாத்மா தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படறான் அப்படின்னா, அந்த பரமாத்மா தான் எல்லா உலகமும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? பரமாத்மாவா இந்த லேப்டாப், பரமாத்மாவா ஏதோ சாதாரண ஒரு மனிதன், பரமாத்மாவா கல்லு கட்டை, பரமாத்மாவா மிகவும் உயர்ந்தவன், அவனை போயிட்டு இந்த தாழ்ந்த விஷயங்களோட ஒப்பிட முடியுமா? ஒப்பிடுறது இல்ல. அதுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஜீவாத்மாவா இருந்தா சொல்ல முடியும். ஏன்னா ஜீவாத்மா தான் அந்தந்த உடலை எடுத்துட்டு இருக்கிறபடினால ஜீவாத்மா தான் கல்லு, ஜீவாத்மா தான் மனிதன், ஜீவாத்மா தான் தேவன் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். பரமாத்மாவை சொல்ல முடியாது அப்படின்றதுதான் முக்கியமான ஆக்ஷேபம் இங்க பூர்வபக்ஷிக்கு இல்லையா? அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னா, ஒவ்வொரு பொருளானது, அது அந்த பொருளை குறிக்கக்கூடிய சொல்லானது அந்த ஆத்மாவ அளவுக்கும் போய் சென்று சேரும் அப்படின்னு அபரியவசான விருத்தி அப்படின்றது போன அதிகரணத்திலேயே பார்த்திருக்கோம். இந்திர பிராணாதிகரணத்திலேயே இந்திரன் ஏன் தன்னை உபாசனம் பண்ணு அப்படின்னு சொன்னான், என்னை உபாசனம் பண்ணுங்கள் அப்படின்னு ஏன் அவன் சொன்னான் என்றால், என்னை அப்படின்ற அந்த சொல்லே, நான் அப்படின்ற சொல்லே வெறும் இந்திரனை மட்டும் குறிக்காது, இந்திரனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவானை போய் தொடும் அபரியவசான விருத்தி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே நியாயம், அதே லாஜிக் தான் இங்கேயும். எல்லாமே பிரம்மம் தானா, எல்லா உலகமும் பிரம்மம் தானே அப்படின்னா, லேப்டாப்பு பிரம்மம் தானே அப்படின்னா, இப்ப இந்த லேப்டாப் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? லேப்டாப்புக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்கு, அந்த ஜீவாத்மாவுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக பகவான் ஒருத்தன் இருக்கான், அது வரையிலும் அர்த்தம் வைப்போம். இப்ப லேப்டாப்புக்குள்ள ஜீவாத்மா இருக்குமா அப்படின்ற கேள்வி வரும்னு போன வீடியோலயே சொன்னேன் இல்லையா? அதான் டிஸ்கஷன்ல தான் நமக்கு ஒன்றும் தெளிவு ஏற்படும். இப்போதைக்கு எல்லா அச்சேதனத்துக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்குன்றது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இன்னும் சுலபமா மனிதனை உதாரணமா எடுத்துப்போமே. எல்லா உலகமும் பிரம்மம் தானே அப்படின்ற இடத்துல அந்த உலகத்துக்குள்ள அடங்கக்கூடியவன் மனிதன் கூட தானே, அப்ப மனிதனும் பிரம்மம் தானே அப்படின்னு வாக்கியம் ஒட்டாதே. மனிதன் பிரம்மம் வேற தானே, மனிதன் வேற, அவன் தாழ்ந்தவன், பிரம்மம்ன்றது உயர்ந்ததாச்சு, பரமாத்மான்றவன் உயர்ந்ததாச்சு அப்படின்ற சந்தேகம் வர, அங்கதான் என்ன நியாயம், என்ன லாஜிக் சொல்றாரு அப்படின்னா, மனிதன் அப்படின்ற சொல்லும் கூட என்ன பண்ணும் அப்படின்னா, உடல் அதை காட்டும், அத்தோட மட்டும் நிக்காது, உடலுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை காட்டும், அத்தோட மட்டும் நிக்காது, அதுக்குள்ள இருக்கிற பகவான பரமாத்மாவையும் காட்டும். அப்ப மனிதன் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மனித உருவை கொண்ட ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாக இருக்கின்ற பகவான் அப்படின்னு. அப்போ மனித உருவத்தை கொண்ட ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமி பரமாத்மா இப்படின்னா எந்த ஒரு முரண்பாடு இல்லையே. மனிதன் பரமாத்மா அப்படின்னா சட்டுன்னு நமக்கு முரண்பாடு தெரிஞ்சுது, மனிதன் இப்படி பரமாத்மாவா ஆவான் அப்படின்னு. மனிதன்ற சொல்லுக்கு இப்ப என்ன அர்த்தம்? மனித உருவத்தை கொண்ட ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமி, மனித உருவத்தை கொண்ட ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமி பரமாத்மா அப்படின்னு சொன்னா ஒரு முரண்பாடு இல்லை இல்லையா? அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம ஆச்சாரியெல்லாம் சாதிக்கிறது. எல்லா உலகமும் பிரம்மம் தான் அப்படின்ற இடத்துல பிரம்மம்ன்ற சொல்லுக்கு
பரமாத்மா அர்த்தம் அப்படின்றது தாராளமா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த அதிகரணத்துல சொல்லப்பட்டது. மற்றொரு முக்கியமான விஷயம் இந்த அதிகரணத்துல என்ன என்றால், அந்த பரமாத்மா எப்படி இருக்கான் அப்படின்னா, ஏஷம ஆத்மா அந்தர்ஹிருதயே அணியான யவாத்வா ஷியாமாகாத்வா ஷியாமாக தண்டுலாத்வா விரீஹேரவா அப்படின்னு அந்த பரமாத்மா இருக்கான் இல்லையா, அவன் என்னுடைய ஹிருதயத்துல இருக்கின்றான். அவன் விரீஹி நெல்ல காட்டிலும் சிறியவனாக என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கின்றான் அப்படின்னு இந்த உபனிஷத் இந்த பாக்கிய இந்த கட்டத்துல சொல்ல உடனே மறுபடியும் பூர்வபக்ஷம் எடுத்து, பகவானோ விபு எல்லா இடத்துலயும் பறந்து இருக்கக்கூடியவன், அவனை போய் எப்படி அணியான், அதாவது மிகவும் சிறியவன், நெல்ல காட்டிலும் சிறியவன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஹிருதய குகைக்குள்ள நெல்ல காட்டிலும் சிறிய அளவு உடையவனாக பகவான் அதாவது இந்த பிரம்மமானது இருக்கின்றது அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த பிரம்மன்றது ஜீவாத்மாவா தானே இருக்க முடியும். ஏன்னா பரமாத்மா எடுத்துட்டோம்னா பரமாத்மா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடியவன், அவன் எப்படி திருண்டு அளவு பட்டு சின்ன ஒரு அளவை கொண்டவன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி வர, அதுக்கு வேதவியாசர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, இதே உபனிஷத் கட்டத்துல ஏஷ மகாத்மா அந்தர்ஹிருதயே ஜியாயான் பிருத்திவியாக ஜியாயான் அந்தரிக்ஷாத் அப்படின்னு அதே பிரம்மமானது பிருத்திவியை காட்டிலும் மேம்பட்டதாகவும், பிருத்திவியை காட்டிலும் அதாவது அந்தரிக்ஷத்தை காட்டிலும் மேம்பட்டதாகவும் அளவு கொண்டதாகவும் இருக்கின்றது அப்படின்னு இதே இடத்துல தானே சொல்லி இருக்கு. ஆகையினால இங்க பிரம்மம் அப்படின்ற சொல்லால பரமாத்மா தான் சொல்லப்படலாம். சரி, அவன் சிறியவன் அப்படின்னு சொல்லி இருந்தது, அதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, அவன் உண்மையில அவன் சிறியவன் கிடையாது. ஹிருதய குகைக்குள்ள நெல்ல காட்டிலும் சிறிய அளவு கொண்டவனாக அந்த பிரம்மம் இருக்கின்றதே அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, அவன் எல்லா இடத்துலயும் பறந்து இருக்கக்கூடியவன் தான், அவனுடைய உடம்புக்குள்ளேயும் அவன் இருக்கான். ஆனா அவனுடைய அளவு அப்படின்றத நீ அந்த மாதிரி உபாசனம் பண்ண, உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள அந்த, ஏன்னா ஹிருதயம்ன்றது சின்னது தானே, அந்த ஹிருதயத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கிறபடியினால, அந்த ஹிருதயம் அப்படின்ற இடம் சின்னதாக இருக்கிறபடியினால இந்த இடத்துல பகவான் இருக்கா அப்படின்றத நீ உபாசனம் பண்ணுன்னு சொல்ல வருதே ஒழிய பகவான அளவுபடுத்தல, பிரம்மத்தை அளவுபடுத்தல. ஆகையினால இங்க பிரம்மத்துக்கு அளவு சொல்லப்படல, அளவில்லாத தத்துவம் அது பரமாத்மா தான் என்று இங்க பரமாத்மா தான் பிரம்மம் அப்படின்ற சொல்லால சொல்லப்படலாம் அப்படின்னு சொல்லி, மேலும் அப்போ ஒரு சந்தேகம் வருது. அப்போ நாம் இந்த உடம்புக்குள்ள இருக்கோம், ஹிருதயத்துக்குள்ளதான் ஜீவாத்மா இருக்கு, அதே ஹிருதயத்துக்குள்ளதான் பரமாத்மா இருக்கான் அப்படின்னா இந்த ஜீவாத்மா உடம்பால எவ்வளவு சிரமப்படுறானோ அதே போலதான பரமாத்மாவுக்கும் சிரமம் வரும். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தானே இருக்கோம் அப்படின்ற கேள்வி வர, அதுக்குதான் சொல்றார் வேதவியாசர், நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் இருக்கீங்கோ, ஆனா நீங்க இருக்கிறதுக்கு காரணம் வேற. அவன் அனுகிரகத்தினால இந்த ஹிருதயத்துல இருக்கான், நீ ஜீவாத்மா கர்மத்தினால இருக்க. ஆகையினால உடம்புல இருந்தாலே சுக்கம் துக்கம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது, என்ன காரணத்துக்காக நீ உடம்புல இருக்க அப்படின்றதுதான் முக்கியம். ஜீவாத்மா கர்மத்தை காரணமாக கொண்டு உடம்புக்குள்ள இருக்கான் இல்லையா, அவனுக்கு அந்த கர்மம் அடியாக சுக்கம் துக்கம்லாம் வருது. பரமாத்மா கருணையினால அவன் உடம்புக்குள்ள இருக்கான், இந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கான். அதனால அவனுக்கு கர்மம் இல்லாதபடினால அவனுக்கு சுகமோ துக்கமோ கிடையாது என்ற ஒரு முக்கியமான அர்த்தத்தையும் இந்த அதிகரணத்துல வேதவியாசர் சொல்லி இருக்கின்றார். ஆக இந்த அதிகரணத்தினுடைய சாரம் என்ன, சம்மரி என்ன அப்படின்னா, சாந்தோக்கிய உபனிஷத் ஒரு இடத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னு சொல்றது. பிரம்மம் எல்லா உலகமும் பிரம்மம் தானே அப்படின்னு சொல்ல அங்கதான் சந்தேகம் வருது. எல்லா உலகமும் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறது, அப்ப பிரம்மம் அப்படின்ற சொல்லால இங்க ஜீவாத்மா சொல்லப்படுறதா இல்லாட்டி பரமாத்மா சொல்லப்படுறதா அப்படின்னு சந்தேகம் வர, பூர்வபக்ஷம் என்ன எழுந்தது, ஜீவாத்மா தான், ஏன்னா ஜீவன் தான் எல்லா உலகமுமாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. பரமாத்மாவை உலகத்தை காட்டிலும் வேறுபட்டவன், அவன் எப்படி உலகமாக இருப்பான், அதனால ஜீவாத்மா தான் அப்படின்னு பூர்வபக்ஷம் வர, அதுல வேதவியாசர் என்ன சித்தாந்தம் சாதித்தார் அப்படின்னா, பரமாத்மா தான் இங்க பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறான். ஏன் அவன் எல்லா உலகம் அப்படின்னு சொல்லப்படுறான் அப்படின்னா, உலகத்தை குறிக்கக்கூடிய சொல்லானது அதனுடைய அந்தர்யாமியான பரமாத்மா வரையிலும் போகும். அப்ப எல்லா உலகமும் பரமாத்மா அப்படின்னா, அந்த உலகம் அப்படின்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம், உலகத்துக்குள்ளே இருந்து ஆட்சி செலுத்துபவன் அப்படின்ற அளவுக்கு போகும் இல்லையா. அப்போ உலகம் இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா அப்படின்ற ஈக்குவேஷன்ல உலகம் அப்படின்ற இடத்துல அந்த சொல்லுக்கு நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும், உலகத்துக்கு அந்தர்யாமி. இப்ப இதுல முரண்பாடே கிடையாது இந்த ஈக்குவேஷன்ல, உலகத்துக்கு அந்தர்யாமி இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா, ஒரு இந்த முரண்பாடு கிடையாது இல்லையா இந்த ஈக்குவேஷன்ல என்றுதான் இந்த அதிகரணத்துல வேதவியாசராமர் சொல்லியிருக்கார். ஆக இந்த இரண்டாவது பாதத்தினுடைய முதல் அதிகரணம்
சர்வ பிரசக்தி அதிகரணம் என்பதை பார்த்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.